வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பணத்தை பெருக்கும் 5 எளிய வழிகள், அதாவது ஃபினான்சியல் ஃப்ரீடம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட முக்கிய கருத்துக்களை தான் பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை என்னன்னா, சம்பளம் வந்த உடனே மாசத்துக்குள்ளே காலியா போயிடும். ஆனா உண்மையிலே நீங்க ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடையணும்னா, அதாவது பணம் நமக்காக வேலை செய்யணும், நாம பணத்துக்காக அல்ல. அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபினான்சியல் ஃப்ரீடம் என்றால் என்ன, அதை பார்க்கலாம். அதாவது சம்பளமே இல்லாம உங்க வாழ்க்கை செலவுகளை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஃபினான்சியல் ஃப்ரீடம். இதுக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று இன்கம், இன்னொன்று அசட். இன்கம்மை மட்டும் சம்பாதிக்கிறது போதாது, அசட்டையும் உருவாக்கணும். ஃபினான்சியல் ஃப்ரீடம்க்கு பாதை கடினம் இல்லை, அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் பாதையை உருவாக்குறதும் கடினம் இல்லை. சின்ன சின்ன வழிகளை நீங்கள் சரியாக பின்பற்றினா நீங்களும் உங்கள் பணத்தை பெருக்க முடியும். இப்போவோ அந்த எளிய 5 வழிகளை நம்ம பார்க்கலாம். 5 ways to grow money. வழி 1, சேமிப்பதை பழக்கமாக்குங்க. பலர் சம்பாதிக்கிறாங்க ஆனா சேமிக்கிறதே இல்லை. ரூல்: சேவ் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் லேட்டர். உதாரணமா மாசம் 20,000 சம்பளம் வாங்குறாங்க, ஆனா குறைந்தது 20% நீங்க சேமிக்கணும். ரியல் லைஃப் ஸ்டோரி: அருண் 25 வயசு பையன் மாசம் 5,000 ரூபாய் சேமிக்க ஆரம்பிச்சான். 10 வருடத்துல 6 லட்சம் இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து 10 லட்சம் அவன் சேமிச்சிருக்கான். வழி 2, கடனை கட்டுங்க. பலருடைய சம்பளம் லோன் இஎம்ஐக்கே போயிடுது. நல்ல கடன், ஹோம் லோன், எஜுகேஷன் லோன் வேர்சஸ் கெட்ட லோன், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் வேறுபடுத்துங்க. டிப்ஸ்: எப்போவுமே 2 இஎம்ஐக்கு மேலே எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்கள் சம்பளம் ஃபுல்லாக இஎம்ஐக்கே போயிடும். நீங்கள் இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்கள் ஓடணும், வேலைக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், கணேஷ் அன்னெசரி பர்சன் லோனை எடுத்தாரு. இன்ட்ரெஸ்ட் 18%. சம்பளம் மாதம் வந்த உடனே அந்த லோனுக்கே ஃபுல்லாக செலவாயிடும். 3வது வழி, இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். சேமிப்பு மட்டும் போதாது, இன்வெஸ்ட்மெண்ட் தான் பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு சூத்திரம். ஆப்ஷன்: மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, ரியல் எஸ்டேட். இதில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் பணத்தை நீங்கள் பல மடங்கு பெருக்க முடியும். அதாவது ரூல் ஆஃப் 72 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பணம் எவ்வளவு நேரத்தில் டபுள் ஆகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சுலபமான வழிதான் அது. அதாவது சந்தியா மாதம் 5,000 ரூபா எஸ்ஏபியில் போட்டுட்டு வர்றாங்க. 20 வருடம் கழித்து அவங்களுக்கு 30 லட்சம் கிடைக்குது. அப்போ பணத்தை அவங்க பல மடங்கு பெருக வச்சுட்டாங்க. வழி 4, மல்டிபிள் இன்கம் சோர்ஸை உருவாக்குங்க. ஒரு சம்பளங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ நீங்கள் சைடு இன்கம்மை உருவாக்கணும். அதாவது ஃப்ரீலான்சிங், யூடியூப், பிளாகிங், ஆன்லைன் டீச்சிங்னு ஏதாவது ஒரு சைடு இன்கம்மை நீங்கள் உருவாக்கணும். இல்லைன்னா பேசிவ் இன்கம்மை உருவாக்கணும். ஒன்று வீடு வாடகைக்கு விட்டு அதோட ரெண்டு, இல்லைன்னா டிவிடெண்டல், இல்லைன்னா ரியாலிட்டி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம்மை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரவி வேலைக்கும் போகிறாரு, அதில் யூடியூப் சேனல் ஒன்றும் நடத்திட்டு வர்றாரு. அதாவது குக்கிங் ரிலேட்டடாக அவர் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டு 2 வருடத்தில் அவருடைய மாத சம்பளம் 25 ரூபாயாக உயர்த்தியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் வியூஸ் கம்மியாக போகும், சப்ஸ்கிரைபர் கம்மியாக வரும். இருந்தாலும் அவர் மனம் தளராமல் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டு 2 வருடத்தில் மாதம் 25,000 ரூபாயை அச்சீவ் பண்ணியிருக்காரு. 5வது வழி, ஃபினான்சியல் நாலேஜை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கிறணும். அறிவில்லாதவன் தான் ஏழை. சம்பளம் அதிகமாக இருந்தாலும் புக்கு படிங்க. ரிச் டேட் புவர் டேட் புக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். நம்ம வீடியோடைய எண்ட் ஸ்க்ரீனில் நான் அதை கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி ஃபினான்சியல் ஃப்ரீடம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறணும். ஃபினான்சியல் நாலேஜை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிறணும். நிறைய ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட்டோடைய அட்வைஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முரளி எப்போவுமே செமினாரை அட்டென்ட் பண்ணிட்டே இருப்பார். நிதி கல்வியாளர் 15 ஆண்டுலேயே அவர் ரிட்டைர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாரு.
சுருக்கமாக சொன்னால் நண்பர்களே, சேவ் பண்ணுங்க, லோனை கண்ட்ரோல் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்குறங்க, மல்டிபிள் இன்கம் சோர்ஸை உருவாக்குங்க, ஃபினான்ஸ் நாலேஜை வளர்த்துக்கிறங்க. இந்த 5 வழிகளை பின்பற்றினாதான் நீங்கள் பணத்தை பெருக்கி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும். நீங்கள் எந்த வழியில் தொடங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. சென்னையில் ராஜேஷ் இருந்தார். அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப், அம்மா ஹோம் மேக்கராக இருந்தார். ராஜேஷுக்கு நல்ல வேலை கிடச்சிது. மாதம் 35,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய பிரச்சனை என்னென்னா, சம்பளம் வந்ததுமே 25 தேதிக்கு மேலேயே கையில் காசு ஒன்று கூட இருக்காது, ஃபுல்லாக காலி ஆகிடும். ஏன்னா அவர் லோனு, இஎம்ஐ, அன்னெசரி ஷாப்பிங் இது எல்லாத்துலேயுமே காசை செலவு பண்ணிடுவாரு. ஒரு நாள் அவருடைய நண்பன் சொன்னாரு, நீ ஃபினான்சியல் ஃப்ரீடம் பற்றி தெரியாம இருக்கிற, பணம் உனக்காக வேலை செய்யணும், நீ பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்டு அவருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரு. உடனே ராஜேஷ் அதை உணர்ந்திருக்காரு. அதுவே அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் ராஜேஷ் இந்த 5 ஸ்டெப்பை பற்றி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அவர் வாங்கக்கூடிய சம்பளத்தில் 20% சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காரு. இஎம்ஐ பேர்டனை குறைச்சிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஏபியில் மாதம் 5,000 ரூபா போட ஆரம்பிச்சிருக்காரு. பார்ட் டைமாக ஃப்ரீலான்சிங்கில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு 10,000 எக்ஸ்ட்ரா அவருக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய புக் படிச்சிருக்காரு. அப்போ தான் அவங்களுடைய ஃபினான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்க முடியும்னு ராஜேஷ் நிறைய புக் படிச்சிருக்காரு. யூடியூப் மூலம் பார்த்து என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் ஸ்கில்லாக டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய புக் சம்மரிஸை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் ஃபினான்ஸ் நாலேஜை வளர்த்துருக்காரு. அவர் 10 வருடம் கழித்து ராஜேஷுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் அவருக்கு 25 லட்சம் அவருக்கு கிடச்சிருக்கு. சைடு பிஸ்னஸில் அவருக்கு மாதம் 40,000 இன்கம் கிடச்சிருக்கு. லோனுங்கிறது அவருக்கு 0வா ஆயிருக்கு, லோனே இல்லை. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் பணத்துக்காக வேலை செய்யலை, பணம் தான் எனக்காக வேலை செய்யுதுன்னு அவர் சொல்கிறாரு. இந்த 5 வழிகளை நீங்களும் பின்பற்றினா ராஜேஷ் மாதிரி நீங்களும் ஆகலாம். ஸோ இந்த 5 வழிகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை பல மடங்கு பெருக்க செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.